your medium nane. So இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹியூஜ் வீடியோவோட தான் வந்திருக்கேன். சோ என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா வந்து என்னோட ஜிம் கலெக்ஷன் பத்தி தான். ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் பேச போகிறேன். அண்ட் வந்து நான் என்ன மாதிரி கலர்ஸ் போடுவேன், நீ என்ன மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் வியர் பண்ணுவேன், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போது. அண்ட் வந்து இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் டர்ட்டாக இருப்பேன். ஸோ ப்ளீஸ் என்னை மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நான் ஜிம்மு போயிட்டு இப்போ தான் அப்படியே வந்து அந்த வேர்வையோட அந்த சொட்டோட உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். பிகாஸ் நான் இந்த வீடியோ எடுக்கணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் இந்த வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. அண்ட் எடிட்டிங்க்கு நான் எடுத்துருவேன், பட் வந்து எடிட்டிங்க்கு வந்து கொஞ்சம் அப்படி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம்ன்றதுனால நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் வீடியோஸும் அப்லோட் பண்ண மாட்டேன். அண்ட் வந்து சரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இப்போ போட்டிருக்கிறதும் வந்து என்னோட ஜிம் டிஷர்ட் தான். ஸோ வந்து ரெட் கலரு, இதில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இதை க்ளோஸாகவும் போட்டுக்கலாம், பட் எனக்கு க்ளோஸ் பிடிக்காதுன்றதுனால நான் கொஞ்சம் வி ஷேப் மாதிரி போட்டுக்கிறேன். அண்ட் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து எனக்கு வந்து இதை பற்றி தான் இருக்க போது. அண்ட் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் போட்டிருக்க டிஷர்ட் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பனிங் கிளாத் டிஷர்ட் தான். ஸோ ரெட் கலர். அண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்பில் இருக்கும். நீங்கள் வந்து பட்டன் போட்டிங்கன்னா வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிசைன் மாதிரி, ஒரு வேர்ல்ட் டிசைன் மாதிரி வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த டிஷர்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ராப் டிஷர்ட் தான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு எலாஸ்டிக்கான ஒரு கொடுத்துருக்காங்க நம்ம கைக்கிட்ட. ஸோ எனக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபுல் ஹேண்ட் பிடிக்கும். ஸோ இதுவும் பிடிக்கும், பட் வந்து ஜிம்முக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் பிடிக்கும். ரொம்ப கிளாஸாக இருக்கும். எல்லாரையும் மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஸ்டைலிஷாக தனியாக தெரியும். ஸோ அதனால் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. பிகாஸ் இது வந்து இந்த ரெட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட்டாகவே வந்து ஒரு பிளாக் டிஷர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட பிளாக் டிஷர்ட். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பனிங் கிளாத் டிஷர்ட் மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபுல் ஹேண்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷர்ட் ஆக்சுவலி. இது நிறைய வாட்டி வந்து இந்த டிஷர்ட் வந்து போடுவேன். ஆஃப் போடுறேன், இல்லை வந்து எனக்கு வந்து ஹேண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது, நான் வந்து ஸ்லீவ் போட முடியலன்ற பட்சத்தில் நான் இது வந்து உள்ளே போட்டுட்டு நான் வந்து ஸ்லீவ் போட்டேன்னா எனக்கு ரொம்பவே அழகாக அது ஒரு மேட்சிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து இது வந்து எல்லாத்துக்குமே வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஜிம்முக்குலாம் அந்த க்ளோதிங் போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்வெட்டே தெரியாது. அந்த காட்டன்னா ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். பட் வந்து பனிங் கிளாத்ன்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு சுத்தமாக ஸ்வெட்டே தெரியாது. கொஞ்சம் பாடி ஹக்கிங்காக இருக்கும். இது வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிஷர்ட் இது. அண்ட் நெக்ஸ்ட் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எல்லோ. இது இப்போ வரைக்கும் நான் வந்து யூஸே பண்ணல. நான் புதுசாக வாங்கின டிஷர்ட் ஆக்சுவலி. இது பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி வந்து ஏன் வந்து ரொம்ப கசங்கிருக்குன்னு கேட்காதீங்க. பிகாஸ் வாங்கின க்ளோத்ஸ்லாம் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே ஒரு இது பண்டிலில் போட்டு அப்படியே பீரோவில் வந்து அடித்து வச்சுருவேன். ரொம்ப மெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. ஐ மீன் எப்படி இருக்குது, அது ஒரு மாதிரி வந்து கசங்கி போயிருக்கு. இதான் வந்து அந்த டிஷர்ட்டு. இதுவும் வந்து ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் தான். இது வந்து பாடி ஹக்கிங் தான். இதுவும் வந்து பனிங் கிளாத் தான். டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த எல்லோ டிஷர்ட். ஐ டோன்ட் நோ வை த ரீசன் இஸ். பட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்க்கெல்லாம் போட்டுருக்கிறது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி டிஷர்ட் எடுத்துப்பேன். அண்ட் யூ கேன் யூஸ் திஸ் ஃபார் அ க்ராப் டாப் ஆல்சோ. ஏன்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்லிப்பில் வந்து ஃபுல்லாக மடிச்சு விட்டிங்கன்னா அது வந்து ஒரு க்ராப் டாப்பாக ஆகிடும். அந்தளவுக்கு ரொம்ப தெரியாது. ஏன்னா ஜிம்மு போகிறதுனால கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கம்ஃபர்ட்னஸ் தான். ஸோ அது வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டிஷர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுவுமே என்னோட பிளாக் கலர் டிஷர்ட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர், நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இந்த வழவழன்னு இருக்கும்ல. எனக்கு ஆக்சுவலி அதோட பேர் எனக்கு சரி தெரில. அந்த மாதிரி டைப். இது பார்த்தீங்கன்னா எதுவும் லைட்டாக பனிங் கிளாத் மாதிரி தான் இருக்கும். இதை போட்ட உடனே நான் ஏதோ ஒரு 10 கிலோ இழைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பிகாஸ் அவ்வளோ லீனாக காட்டும் எனக்கு டிஷர்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷர்ட் ஆக்சுவலி. இதுவுமே வந்து ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் தான், ஃபுல் ஸ்லீவ் தான் இதுவுமே. அண்ட் இதுவுமே பனியன் கிளாத் தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மைன்யூட்டாக ஜிம்மிக்கி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது. அண்ட் வந்து இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷர்ட்டு. நெக்ஸ்ட் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர் டிஷர்ட். ஸோ ஒயிட் கலர் டிஷர்ட் தான். இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கதை. அது ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் வச்சுருந்தேன். அதோட சாயம் வந்து இந்த ஒயிட் கலர் டிஷர்ட்டில் இங்கே லைட்டாக பிடிச்சிருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, தெரியுதா என்னன்னு தெரியல.
இந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து இந்த ஒயிட் கலர் டிஷர்ட்டில் வந்து எனக்கு ஆக்சுவலாக இந்த டிஷர்ட் வந்து அதிக பேர் என்கிட்ட கேட்டாங்க இந்த டிஷர்ட் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஃபுல் ஸ்லீவ் தான். நான் மோஸ்ட் ப்ரிஃபர் எனக்கு வந்து ஃபுல் ஸ்லீவ் தான் ரொம்ப பிடிக்கும். நான் ஆஃப் ஸ்லீவ் போட்டால் கொஞ்சம் ஹேண்ட் ஏதோ வந்து கொஞ்சம் ப்ராடாக தெரிகிற மாதிரி இருக்கும். எப்பயுமே வந்து ஃபுல் ஸ்லீவ் தான் போடுவேன். அதுக்கும் தான் என் வந்து ஜிம்முக்கு வந்து எனக்கு வந்து ஃபுல் ஸ்லீவ் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால ஃபுல் ஸ்லீவ் போடுவேன். 2 பட்டன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க இந்த இடத்துல க்ளோஸ் பட்டன். இது க்ளோஸ் நெக் தான். மோஸ்ட்டாக எனக்கு க்ளோஸ் நெக் ரொம்பவே பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் நெக் தான். இது நான் வாங்கி ஒரு 3 days தான் ஆகுது. அதுக்குள்ளே இந்த வேலை வந்து எங்கள் அம்மா பண்ணி வச்சிட்டாங்க. கலர் டிஷர்ட் உங்ககிட்ட இருந்தனா தயவு செஞ்சு இந்த தப்பா பண்ணாதீங்க. நான் சொன்னேன்ல ப்ரீவியஸ் அந்த டிஷர்ட்டு. ஸோ நான் அந்த டிஷர்ட் வந்து எனக்கு அந்த மாதிரி ஆகிட்டனால சேம் மாடலில் வந்து நான் ஒரு டிஷர்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். இது வந்து எல்லு. யாரும் நம்ப மாட்டீங்க, ஐஎல் இந்த டிஷர்ட் வந்து வாங்கினேன். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நான் இந்த ரெட் கலர் பனியன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி போட்டால் இந்த மாதிரி ரவுண்டு மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் ஸோ சேம் பேட்டர்ன் இதுவும் அதே மாதிரி தான். இந்த இடத்துல ஒரு பட்டன் போட்டால் இந்த இடத்துல ஒரு இன்ன வரைக்கும் நான் யூஸே பண்ணல. இது ப்ரீவியஸ் சொன்ன டிஷர்ட்டு யூஸ் பண்ணேன். ஸோ இதுவுமே வந்து ஃபுல் ஹேண்டு கிடையாது, 3/4 மாதிரி தான். ரொம்ப 3/4 சொல்ல முடியாது. இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும். இதுவுமே ரொம்ப பாடி ஹக்கிங்லாம் கிடையாது. பட் யூ கேன் யூஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரொம்ப டைட்டாக போடுறவங்க இது போடலாமான்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் யுவர் சாய்ஸ். பிகாஸ் இது கொஞ்சம் லூஸாக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா ஃப்ரீயாக பண்ணணும், ஜிம்முக்கெலாம் போகக்குள்ள ரொம்ப நல்லா ஃப்ரீயாக ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணணும்னா கண்டிப்பாக இது வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷர்ட் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிங்க் கலர் டிஷர்ட்டு. ஸோ இதை பார்த்துட்டு இது ஒரு ரெட்டான்னு கேட்காதீங்க. இது ரெட்டு கிடையாது, இது வந்து ரெட்டு. பட் இது வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும் பார்த்தாலே தெரியும். இது வந்து ஒரு பிங்க்கு, ரொம்ப டார்க் பிங்க்கு, பேபி பிங்க்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப டார்க் பிங்க். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவுமே ஃபுல் ஹேண்ட் தான். வந்து இந்த ரவுண்ட் நெக் க்ளோஸ்டு நெக்கு தான். இது வந்து ஆக்சுவலாக இது வந்து நான் போட்ட உடனே எல்லாருமே என்கிட்ட வந்து நல்லா இருக்கே அப்படின்னு தான் கேட்டாங்க என்கிட்ட. வந்து எனக்கு வந்து அதனால இந்த டிஷர்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் ஆக்சுவலி வந்து இந்த டிஷர்ட் வாங்கணுன்ற எண்ணமே இல்லை. பட் எங்கள் அம்மா வந்து பார்த்தோம் எடுத்துக்கோ அப்படின்றனால இந்த டிஷர்ட் வந்து எடுத்தாச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து சம்திங் ஏதோ ஒரு பிரிண்டட் போட்டிருக்காங்க. அது நான் பிரிண்டட்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் டிஷர்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இருக்க டிஷர்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கலர் நல்லா இருக்குன்றனால நான் வந்து இந்த டிஷர்ட் வந்து எடுத்திருந்தேன். எனக்கு இதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது டிஷர்ட்டு. எஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு டிஷர்ட் பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் ஃபேவரட் டிஷர்ட் இது எனக்கு. அதுலேயே வந்து பிளாக்கு அடுத்து வந்து என்னோட ஃபேவரட்னா இந்த ஒரு டிஷர்ட் தான் என்னோட ஃபேவரட் டிஷர்ட். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் எண்டு வரைக்கும் இருக்கும் அந்த ஸ்லீவு. இதில் வந்து நீங்கள் 3/4 ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஐ மீன் 3/4 நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். பிகாஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இந்த பட்டன் வந்து இது பண்ணிவிட்டு 3/4 மாறிடும். இந்த டிஷர்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இது வரைக்கும் மல்டி கலர்ஸ்லாம் நீங்கள் யூஸே பண்ணது கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பிளாக் என்ன எடுத்தாலும் பிளாக், எது எடுத்தாலும் பிளாக், இதை போட்டால் பிளாக், அதை போட்டால் பிளாக், எல்லாத்துக்குமே நான் பிளாக் தான் எடுப்பேன். என்னை பார்க்குறவங்களாம் வந்து எல்லாத்துக்குமே பிளாக் எடுக்காக. இது இன்னொன்று நான் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிளாக் இட்ஸ் நாட் அ நெகட்டிவ் ஒன். அண்ட் நான் எடுக்கிறதெல்லாம் பிளாக்காக தான் இருக்கும், எல்லாமே பிளாக்காக இருக்கும். ஸோ வந்து எனக்கு ஏன்னு தெரியல, எனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியல. பிளாக்கெல்லாம் எனக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஆக்சுவலாக எனக்கு தெரியல, உண்மையாக எனக்கு தெரியாது. நான் போனோடனே எனக்கு பிளாக் பார்த்தா பிளாக் அப்படின்னு பிக் பண்ணிப்பேன், பிளாக் பார்த்தா பிளாக் அப்படின்னு பிக் பண்ணிப்பேன் நான். ஸோ எனக்கு அது அப்படி தான் வந்து பிடிச்ச கலர் கோல்டு. ஸோ இந்த கலர் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி திஸ் இஸ் சொல்லுவாங்க பேஸ்டட் கலர்னு சொல்லுவாங்க. இது பேஸ்டடா ஆரஞ்சான்னு எனக்கு தெரியல, ரெண்டுத்துல ஏதோ ஒரு கலர் தான் இது. எனக்கு தெரியல, எனக்கு வந்து ரொம்ப ஓவராக ஸ்வெட் ஆகுது, வேற பயங்கரமாக மழை வேற ரொம்ப அனுத்துது. ஓகே. ஸோ எஸ், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி, வெரி பியூட்டிஃபுல். லாங் நெக் மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் வந்து உங்களுக்கு ஹேண்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே டிசைன் வந்து ஒரு இந்த ட்ரையாங்கல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நார்மல் பட்டன்ஸ் மாதிரி இல்லை, இதுவே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் வியர் பண்ணக்குள்ள அதை விட சூப்பராக இருந்துச்சு பார்க்கக்குள்ள. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் ஒரு பிளாக் டிஷர்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். இந்த மாதிரி லூஸ் டிஷர்ட்ஸ் ஒன்று வந்து எடுக்கலாம்னு பார்த்து. ஸோ இதுவுமே நார்மல் டிஷர்ட் தான், பட் நான் பாடி ஹக்கிங் சொன்னால ஸோ அந்த டிஷர்ட் பனியன் கிளாத்தோட இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்லீவ் தான். ஸோ நான் ப்ரிஃபர் ஆல்வேஸ் ஃபுல் ஸ்லீவ். ஐ டோன்ட் நோ வை.
ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ரவுண்ட் ஷேப் க்ளோஸ் நெக் தான் இது. இதுவுமே நான் போட்டு போயிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து ஹேண்ட் கொஞ்சம் ஓவராகவே கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. பட் இட்ஸ் ஓகே, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எல்லோ கலர். ஸோ இது வந்து ஒரு லைட் எல்லோ கலர். நான் முன்னாடி காட்டுறது வந்து ரொம்ப டார்க் எல்லோ கலர். இது வந்து ஆக்சுவலி வேறு ஏதோ ஒரு கலர் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. பட் அது என்ன பேருன்றது எனக்கு தெரியல. மோஸ்ட்டாக எனக்கு கலர் பேஸ்லாம் அவ்வளோ தெரியாதுங்க, ஏதோ ஓட்டிகிட்டு இருக்காங்க காலத்தில். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் ஒரு பிரிண்டட் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த பிரிண்டட் ரொம்ப பிடிக்குன்னா வந்து இது வந்து க்ளோஸ்டு நெக் டிஷர்ட் தான். பட் லிட்டில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அகலமாக வர மாதிரி இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3/4 டிஷர்ட் தான். அண்ட் இந்த டிஷர்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட். ஆக்சுவலி இந்த டிஷர்ட் வந்து ரொம்ப நாளாக நான் போட்டுட்ருக்கேன். இந்த ப்ளூ கலர் டிஷர்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிஷர்ட். என்னோட ரீல்ஸில் கூட நான் ஒன்று வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த ஒரு டிஷர்ட் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ. இது பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் பிரிண்ட் தான். அண்ட் ஆல்சோ அது வந்து ஒரு ஃபுல் ஸ்லீவ் தான். இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்லீவ் தான். இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இது ஒரு க்ராப் டாப். அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து. ஸோ என்னோட கலெக்ஷன்ஸ், என்னோட இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஹால் வீடியோஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட என்னென்ன க்ளோத்ஸ் இருக்குது, அது வந்து என்ன மாதிரி ஸ்டைலிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போடுறேன். அண்ட் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.